أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله. நாசா வழங்கும் ரமதானி அமர்வுகளில் 26வது அமர்வில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த சில அமர்வுகள்ல தௌபாவை பத்தியும், தௌபாவுடைய கண்டிஷன்ஸ், தௌபாவுடைய சிறப்புகள், தௌபா நம்ம எப்படி செய்யணும், அதனுடைய பலன்கள், தௌபா செய்யாம இருந்தா ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், ஆபத்துகள், அதை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரமதானுக்கு பின்னால் என்ன அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ரமதானுக்கு பின்னாடி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த நம்ம தலைப்புக்கு முன்னாடி இப்போ நம்ம ரமதானுடைய கடைசி நாட்கள், ரமதானுடைய முடிவை நெருங்கக்கூடிய நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த இறுதி 10 கடைசி நாட்களை நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய இபாதத்திலும், தொழுகையிலும், குர்ஆனை ஓதுதலிலும் எந்த அளவுக்கு நம்ம கழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனங்கள், நமக்கு அல்லாஹுடைய கூலி, சிறந்த கூலி நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. யார் லைலத்துல் கத்ர் அன்று ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு, அதே மாதிரி அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை கூறியதை பற்றிய ஈமானோடு அதை உண்மைப்படுத்தி, அதே போன்று அல்லாஹ் எனக்கு இந்த கூலிகளை கண்டிப்பாக கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்ற ஒரு ஆதரவோடு யார் லைலத்துல் கத்ர் அன்று எழுந்து நின்று வணங்குவாரோ அவருக்கு அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும், சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், மீதமுள்ள ஒரு சில நாட்கள், ஐயாம் மஅதூதாத், ஒரு சில எண்ணப்படக்கூடிய 2-3 நாட்கள், 4 நாட்கள் நம்ம அதிகமாக இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேட வேண்டும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் அன்று நம்ம ஓதுறதுக்கு கற்று தந்த துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே, நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே எனது பாவங்களை நீ மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த துஆக்கு அதிகமா ஓதணும். அதே மாதிரி மற்ற என்ன துஆக்கள், நமக்கு என்னென்ன தேவைகள் இருந்தோ அதெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும். சரி, நம்ம கடந்த மஜ்லிஸ்ல பேசின தலைப்புக்கும் இன்றைய மஜ்லிஸுடைய தலைப்புக்கும் ஒரு பாலமாக ஒரு ஹதீஸ முன்வைக்க ஆசைப்படுறேன். நம்ம அநேகமா கேள்விப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரகிம أنف رجل دخل عليه رمضان ثم انسلخ قبل أن يغفر له. அந்த மனிதர் நஷ்டமடையட்டும், அந்த மனிதர் கேவலமாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் யார் ரமதானை அடைந்து அவர் இபாதத்துகளில் ஈடுபட்டு முயற்சி செய்யாமல், அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறாமல் ரமதான் அவரை விட்டு கடந்து விடுறதோ அவருடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. 3 நபர்களில் ஒரு நபர் இந்த நபராக இருக்கிறார். அப்போ ரமதானுடைய மாதங்கள்ல நம்ம அல்லாஹுடைய தௌபாவை, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். சரி, இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் என்ன வித்தியாசம்? பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார்னா நம்ம பாவ மன்னிப்புன்னு சொல்றோம், தௌபா அப்படின்னாலும் பாவ மன்னிப்புன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. இஸ்திக்ஃபார் அதே மாதிரி தௌபா, இது ரெண்டையும் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொன்னா
அது தௌபாவையும் சேர்த்து குறிக்கும். அதாவது பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விட மீளுதல், இதை சேர்த்து குறிக்கும். தௌபா செய்யுங்க அப்படின்னா அது இஸ்திக்ஃபாரையும் சேர்த்து குறிக்கும். அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த இஸ்திக்ஃபார் தௌபா ரெண்டுமே ஒரே இடத்துல கூறப்பட்டால் அப்போ அங்க தனித்தனி அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூறப்பட்டு, உதாரணத்துக்கு தௌபா அப்படின்னு சொன்னா தௌபா செய்யணும் அப்படின்னா இஸ்திக்ஃபார் செய்யாம தௌபா செய்ய முடியாது. இஸ்திக்ஃபார்னா என்னது? நம்ம அல்லாஹ்ட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வின் பாவத்தை மன்னித்துடு, ரப்பியஃபிர்லி, இது வந்து இஸ்திக்ஃபார். ஆனா எப்போ இஸ்திக்ஃபார் அப்படின்றது மட்டும் சொல்லப்படுதோ அப்போ அல்லாஹ்ட்ட மனசால அந்த பாவத்திலிருந்து மீண்டு தௌபா செய்யறதையும் சேர்த்து குறிக்கும். அதே மாதிரி தௌபா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யறதையும் குறிக்கும். அப்போ எப்போ இந்த ரெண்டு வார்த்தை ஒரே இடத்துல சொல்லப்படுதோ, தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் அப்படின்னு சொல்லப்பட்டா ரெண்டுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. அதாவது இஸ்திக்ஃபார்னா வாயால் அல்லாஹ்ட்ட நடந்த கடந்த கால பாவத்திற்கு மன்னிப்பு தேடுறதுக்கு இஸ்திக்ஃபார்னு சொல்றதும், அதே மாதிரி தௌபா அப்படின்னா ஒரு பாவத்திலிருந்து மீண்டு இனிமே அந்த பாவத்துக்கே போக மாட்டேன் அப்படின்ற உறுதியோட அல்லாஹ்ட்ட மீள்றது, அல்லாஹ்ட்ட திரும்பி அல்லாஹ்வுடைய புறத்துல பாதுகாப்பு தேடுறது தான் தௌபா. அப்போ இந்த இதுல இருந்து நம்ம என்ன படிப்பின, இந்த நமக்கு இன்னைக்குடைய தலைப்பு ரமதானுக்கு பின் அப்படின்ற தலைப்பு. அப்போ அதுல என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா, ரமதான்ல எப்படி ஒரு அடியார் அதிகமாக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறாரோ, பாவங்கள்ல இருந்து அவர் தவிர்ந்திருக்கிறாரோ, ரமதானுக்கு பின்னாடியும் அவர் பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். ரமதானுக்கு பின்னாடி என்னென்ன பாவத்துல ஏற்கனவே ஈடுபட்டு இருந்தாரோ அதே பாவத்துல அவர் திரும்ப, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி ரமதான் இருக்குது, ரமதான்ல தப்பான தொடர்பு, தப்பான வியாபாரம் செய்யக்கூடாது, தொழில சுத்தம் இருக்கணும், அது ரமதானுக்கு மட்டும். சுப்ஹானல்லாஹ், இது உண்மையான தௌபா கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தௌபாவுடைய கண்டிஷன்ஸ்ல, தௌபாவுடைய நிபந்தனைகள்ல அந்த பாவத்திற்கு திரும்ப செல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தாதான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னா அது போலியான தௌபாவாக ஆகிவிடும். அதே மாதிரி அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க வந்து ரப்பானியாக இருங்க. அதாவது ரப் அல்லாஹ் இருக்கான்ல, அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய இபாதத்தை ஆக்கிக் கொள்ளுங்க. ரப்பானி, ரப்புடைய அடியானாக இருங்க. ரமதானியாக இருக்காதீங்க. ரமதான் வந்துருச்சு அதனால நான் நல்லவன் ஆயிட்டேன், ரமதான் வந்துருச்சு அதனால நான் இபாதத்தா ஆபிதா சாலிஹா ஆயிட்டேன் அப்படின்னு அந்த விஷயம் கிடையாது. ஒரு சில அறிஞர்கள் இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆன பின்னாடி மக்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, மன் கான யஅபுது முஹம்மத் ஃபல்யஅலம் அன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபல்யஅலம் அன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினாரோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ்வை இபாதத் செய்கிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் எப்போதும் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் மரணிக்க மாட்டான். அதே அந்த இதை ஒப்பிட்டு ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, மன் கான யஅபுது ரமதான் ஃபல்யஅலம் அன்ன ரமதான் கத் ذهب. யார் ரமதானை வணங்குகிறாரோ, யார் ரமதானுக்காக இபாதத் செய்கிறாரோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ரமதான் செல்லக்கூடியது, ரமதான் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. அதனால அறிஞர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க, ரமதானை யார் வணங்குகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், ரமதான் கடந்து விடும். ஆனால் யார் அல்லாஹ்வை வணங்குகிறாரோ, அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு வணங்குகிறாரோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் எப்போதும் நிலைத்திருப்பான், அல்லாஹ் எப்போதும் சென்று விட மாட்டான். ரமதான் கடந்து செல்ற மாதிரி அல்லாஹ் கடந்து செல்ல மாட்டான், அல்லாஹ் எப்போதும் நிலையானவன், ஹய்யுன் கய்யூம். சரி, அதே மாதிரி இந்த ரமதான்ல நமக்கு கிடைத்த படிப்பினைகள், பாடங்களை நம்ம ரமதானுக்கு பின்னாடி நம்ம தொடரணும். இந்த ரமதான் அப்படின்றது ஒரு பட்டறை, அதாவது ஒரு ஒர்க் ஷாப். நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்தணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குது ரமதான். அப்போ இந்த ரமதான்ல மட்டும்தான் இபாதத் அப்படின்றது கிடையாது. என்னென்ன இபாதத்தை ரமதான்ல இருந்து நம்ம பழகணுமோ, பிராக்டிஸ் பண்ணணுமோ அதை நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கான இது இருக்கணும். அதே மாதிரி அறிஞர்கள் சொல்லி காட்டும் போது, ரமதானுக்கு பின்னாடி நம்ம ரமதானுக்கு முன்னாடி செய்த அமல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். இஸ்திகாமத் அப்படின்னா செய்த அமல தொடர்ச்சியாக அந்த அமலை கண்டினியூ பண்ணி செய்யறது, அதுதான் வந்து சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல்கள் என்னது அப்படின்னா, எது வந்து தொடர்படியாக இருக்குமோ, தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல்கள். அந்த சின்ன அமலா இருந்தாலும் சரி, 2 ரக்காத் தொழுகிறதா இருந்தாலும் சரி, 5 ரூபாய்
10 ரூபா சதகா கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சின்ன அமலா இருந்தாலும் 10 வாட்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதா இருந்தாலும் சரி, இது தொடர்ந்து ஒரு அடியான் செய்யும் போது அதை அல்லாஹ் அதிக அதிகமாக நேசிக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும் போது கான அமலுஹு தீமா, அவங்களுடைய அமல்கள் தொடர்படியான அமல்களாக இருக்கும். ஒரு நாள் செஞ்சுட்டு 10 நாள் விடுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் கிடையாது. அப்போ நம்ம ரமலான்ல என்னென்ன அமல்களை செய்ய ஆரம்பிச்சோம், குர்ஆனுடைய திலாவத்தா இருக்கட்டும், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளாக இருக்கட்டும், தஹஜ்ஜுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், துஆக்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நம்ம ரமலான்ல ஆரம்பிச்ச விஷயங்களை நம்ம ரமலானுக்கு பின்னாடி அதை தொடர வேண்டும். அதே மாதிரி அறிஞர்கள் சொன்னாங்க, தொடர்ந்து செய்யப்படக்கூடிய தொடர்ச்சியாக முறையாக சிஸ்டமேட்டிக்கா இஸ்திகாமத்தோடு செய்யப்படக்கூடிய சின்ன அமல்கள் எப்பவாவது ஒரு வாட்டி செய்யக்கூடிய பெரிய அமல்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு அறிஞர்கள் கற்றுத்தராங்க. அப்போ இந்த ரமதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரமதானாக இருக்க வேண்டும். இந்த ரமதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புது ஃபேஸ, ஒரு புது கட்டத்தை கொண்டு வரக்கூடிய, நம்மளுடைய முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இந்த ரமதான் மூலமாக திருந்தி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும். புதுசா பிறந்த ஒரு புதிய பாலகனை போல் நம்ம வாழ்க்கை மாறணும். அப்படின்னா ரமதானோடு மட்டும் நாம் ரமதானியாக இருந்தால் போதாது, நாம் அல்லாஹுக்காக வேண்டிய ரப்பானியாக, ரப்பை வணங்கக்கூடிய இஹ்லாசோட மக்களாக நாம் ஆகும்போதுதான் நம்மளுடைய ரமதானுடைய பலன், உண்மையான பலன் நமக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ரப்பானியர்களாக ஆக்கி அல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.